ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் மெஹந்தி போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோ தான் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எடுக்க. அது என்ன இன்ஃபர்மேஷன்றதை நான் வீடியோக்குள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு முன்னே நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மேரேஜை பற்றி நான் எந்த இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து சேனலுக்குள்ளே வந்து நான் சொன்னதே இல்லை. முன்னாடி வந்து சொன்னேன், இப்போக்குள்ளே வந்து நான் எந்த இன்ஃபர்மேஷன் சொன்னது இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, எப்போ மேரேஜ், நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டப்போ வந்து நான் சொன்னேன் மேரேஜ் ஆகிறதுக்கு வந்து இன்னும் நாட்கள்லாம் இருக்குது, இன்னும் வருஷம் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். அப்படி தான் சொல்லியிருக்கேனே தவிர இப்போ வந்து எனக்கு மேரேஜுன்னு நான் எந்த வீடியோலையும் நான் சொன்னதே இல்லை. ஆனாலும் என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு மேரேஜுன்னு கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது யார் என்னன்றது எனக்கு தெரியலை. அதை பார்த்துட்டு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு மேரேஜ் அது உண்மையாக, இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு உங்கள் சேனலில் உங்களுடைய வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரிலேட்டிவா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸா யார் என்னன்றது தெரியலை. அந்த கமெண்ட் பண்ணது வந்து யார் என்னன்றது தெரியலை. ஆனால் அந்த கமெண்ட் வந்து பார்த்துட்டு சில பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு வந்து மேரேஜ் தான். அது எப்போ, இந்த மாதிரிலாம் டேட்லாம் நிறைய கேட்கிங்க. டேட் எப்போ, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் எப்போ, இந்த மாதிரி நிறைய கேட்டிங்க. அதை வந்து நான் ஒன்று ஒன்றா சேனலில் போடுறேன் அப்படின்ட்டு சில பேர்ட்ட சொன்னேன். சில பேர்ட்ட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கேட்குறப்ப நான் அதுக்கு பதிலுக்கு வந்து நான் சொல்லிடுவேன், இந்த டேட்டில் தான் மேரேஜ், இந்த டேட்டில் தான் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். சில பேர்ட்ட நான் இனிமேல் வீடியோ போடுவேன், நீங்கள் அதில் பாருங்கள், அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த கமெண்ட்டை தான் பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, அது ஏன் நீங்கள் வீடியோவில் போடவே இல்லை, நீங்கள் வீடியோவில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை நாங்களும் தெரிஞ்சிருப்போம்ல, ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு உண்மையிலே மேரேஜ் தான். டேட் எப்போன்றது நான் அடுத்த சேனலில் வந்து நான் என்னுடைய சேனலில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எந்த வீடியோவில் சொல்கிறேன்றது தெரியலை, ஆனால் அடுத்த வீடியோவில் சொல்லலாம், இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லலாம், எப்போனாலும் சொல்லலாம். நீங்கள் என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் எப்போனாலும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கலாம்ல, உங்களுக்கு மேரேஜுன்ற இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை ஒரு வீடியோவாக போடுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன். நான் சொல்லாமல் மறைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, எப்படினாலும் தெரியத்தான் போகுது. சொல்லாமல் மறைக்கணும் அந்த மாதிரிலாம் நான் நினச்சலாம் சொல்லாமல் இல்லை. அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு சொல்கிறதுக்கு. அதுக்காக நான் சொல்லவே இல்லை, அந்த மேரேஜுடைய இன்ஃபர்மேஷனை நான் சொல்லவே இல்லை. சரி, அந்த டயத்தில் நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சது அப்படின்னா வீடியோ எடுத்து அப்படியே போடுவோம் அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசி இப்படி எப்படி தான் தெரிஞ்சுன்னு தெரியல. ஒருவேளை நம்மளுடைய ரிலேட்டிவ்லாம் ஃப்ரெண்ட்ஸோ தான் யாராவது கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அந்த ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு இத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு இத்தனை பேர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி, இப்போ என்ன, இப்போயா நம்ம வீடியோ இந்த வீடியோ வந்து இப்போயா நம்ம போடுவோமே அப்படின்றக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பூ வைக்கிற ஃபங்க்ஷன் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு தான், சண்டே தான் நம்மளுக்கு வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷனு. இப்போ வந்து வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் நாளைக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நான் வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வீடியோ வரலாம், இல்லை அப்படின்னா நான் எடுக்காமல் கூட இருக்கலாம். ஏன்னா இத்தனை நாள் வீடியோ எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி தான் ஏதாவது ஒரு செவத்தில் இந்த மாதிரி வச்சு லைட்டில் வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் எடுக்க முடியாது. சில பேர் யாராவது வந்து நம்மளுக்கு எடுத்தால் தான் உண்டு. அப்படி எடுக்க ஆள் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் யாரையாவது சொல்லி நான் எடுக்க சொல்கிறேன், இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்து வராது. பார்ப்போம், நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வீடியோ வருதா இல்லையான்றது பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க நீங்களும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், யாரையாவது எடுக்க சொல்கிறேன். எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எடிட் பண்ணி போடுவேன். எனக்குமே அது ஆசை தான், அந்த மாதிரி வீடியோ ஒன்று ஒன்றா போடணும் அப்படின்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் என்ன பண்ணேன், நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை. அதுக்காக தான் பார்க்குறேன், யோசிக்கிறேன். சரி, முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக போட்டுருவோம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மேரேஜ் தான். பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தான் ஃபங்க்ஷனு. மேரேஜ் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்போ சொல்கிறேன்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஊடால எப்போனாலும் சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மெஹந்தியும் வச்சுருக்கேன். ஒரு கையில் தான் வச்சுருக்கேன், இன்னொரு கையில் வைக்கலை, இனிமேல் தான் வைக்கணும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் அழிஞ்சு போட்டேன். இவ்வளோ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும்லாம் மெஹந்தி வச்சதே கிடையாது. காஞ்சிச்சு நல்லா. இவ்வளோ வருஷம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் மெஹந்தி வச்சதே கிடையாது. பொங்கல், தீபாவளி எப்போயாச்சும், இப்போ கிடையாது. சின்ன வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வேணால் வைப்பேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே வச்சதெல்லாம் கிடையாது.
இப்போ வந்து திடீர்னு இது வரைக்கும் வைக்கவும் சரி பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடாம போயிட்டேன்னா மெகந்தி வைக்க சாப்பிட்றதுக்காக சாப்பிட்டுட்டு இந்த கையில் தான் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டேன். இந்த கையில் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டேன். அப்படியே கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா மடியில் வச்சுட்டேன். அது அப்படியே இங்கே நான் அழிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கையில் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா வேறு ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க மகா அக்கா. இப்போ அங்கே போகணும். போயிட்டு கோன் வச்சதை வந்து காமிக்க வரல அந்த மாதிரி கேட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. நான் வீட்டுக்கே வந்து காமிக்கேங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து வீட்டுக்கு தான் போகிறேன். போயிட்டு நம்ம இன்னொரு கையில் கோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும். இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். ஹோம் டூர் வந்து போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்கன்னு சொன்னேன்னா நான் வந்து பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அதுவும் நான் போடுறேன். பெயிண்ட் வந்து இப்போ அடிச்சிட்டாங்க. மேரேஜுக்காக தான் அடிக்காமலே வச்சுருந்தாங்க. மேரேஜ் எப்போயோ அப்போ தான் அடிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுக்கு 2 செலவு அப்படின்னு மேரேஜ் அப்போயே அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மேரேஜ் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து தான். ஆனால் டேட் இன்னும் நான் சொல்லலை. நெக்ஸ்ட் மந்த்து தான் மேரேஜு. அதுக்காக தான் பெயிண்ட்டு வந்து இப்போ அடிச்சிட்டாங்க. ஒரு வேலையாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பெயிண்ட் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அடுத்து என்னன்றது நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோம் டூர் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக போடுவோம். அதுக்கான நேரம் வந்து எப்போ வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு கையில் கோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு பேய் இருக்குது, அதை காமிக்கக்கூடாது. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.